இப்போ நேத்து வந்து ரீசெண்டா ஒரு போட்டோ ஒண்ணு மாலையும் கழுத்துமா கினிஷாவும் ரவி மோகன் அவர்களும் வந்து இருந்திருக்காங்க. சார் வாடிவாசல் படம் வந்து டிராப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வாடிவாசல் டிராப் ஆயிடுச்சுன்னா வெற்றிமாறனும் சிம்பு சாரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்னு. என்னன்னா அடுத்து கைதி டியூ பண்ணணும். இப்போ இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு, கூலி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து எனக்கு எப்போ படம் பண்ணுறேன் எப்போ படம் ஏன்னா மாஸ்டர் டைம்லேயே கொடுத்த அட்வான்ஸ். ஜனநாயகன் படமே கடைசி படமா இருக்குமாங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. அப்படியா? நாங்க ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தலன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ குபேரா ஆடியோ லான்ச் வந்து நடந்தது. அதில் தனுஷ் சார் என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது ஏதாவது? இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பேசுனது ரஜினி ஸ்டைலில் இருந்துச்சு. அது ஒன்று தான் இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று வந்து எப்போவுமே அவர் இந்த வாழ்க்கை தத்துவங்களை பற்றி எல்லாம் பேசுவார். இந்த முறை கொஞ்சம் ஆத்திரத்தோட ஒரு செங்கல்ல கூட நீங்கள் பிடுங்க முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார். அது கரெக்டு தான். அவருடைய கோபம் வந்து நியாயமானது. என்னென்னா நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒருவரை தொடர்ந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அதுவும் செய்யாத தவறை அவர் மீது சுமத்தும் போது ஒரு கோபம் வரும். ஸோ அதுதான் அன்றைக்கி அவர் மேடையில் காமிச்சது. இதற்கப்புறமாவது அவர் பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் கவனமாக இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா, உள்ளபடியே அவர் இந்த வேலையை செஞ்சாரா அப்படின்லாம் யோசிச்சுட்டு பேசுகிறது நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போது கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு தம்பதியோட பிரச்சனை வந்து சோஷியல் மீடியாஸில் போயிட்டு இருந்தது. அவங்கள பற்றி பேசவும் கூடாது, ரெண்டு பேரும் நீங்கள் மாற்றி மாற்றி எதுவும் போட்டுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று மாலையும் கழுத்துமா கினிஷாவும் ரவி மோகன் அவர்களும் வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டால் எதுவும் பிரச்சனை ஆகாதா? அதை பற்றி ஏதாவது பேசலாமா? இல்லை, அவங்கள பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்கே வந்து மாலை செலுத்தி மரியாதை செலுத்துவதெல்லாம் கோயிலில் பார்த்துருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரி செலுத்தி அதை மரியாதை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்காங்க. இப்போ ரவிமோகன் ஒரு கம்பெனி தொடங்கியிருக்காங்க. அதில் தான் அவங்க படமெல்லாம் தயாரிக்க போகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டைரக்டராக அவங்க இருக்காங்க, கெனிஷா டைரக்டர். ஆமாம். அப்போ கூடவே பார்ட்னருங்கும்போது இவர் கோயிலுக்கு போயிருப்பார். அது தாண்டி அதில் சொல்கிறது. ஓகே, அதில் நிறைய மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் மீம்ஸ் வந்துட்டு போடுறவங்க தடுக்கவே முடியாது அப்படின்ற ஒன்றுமே பண்ண முடியாது. மீமில் நாங்கள் போட்டு தாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே கூடாது. இது அது எப்படி இருந்ததுன்னா, அவங்க மாலையும் கழுத்துமா நிற்கிறத வந்துட்டு இப்படி தான் ஒரு காலத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும் ஒரு சைடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரியும். ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க சட்டப்படி வந்து அந்த திருமணம் பண்ண முடியாது. கோர்ட்டில் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். அது இப்போ பதில் கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு தரப்பு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அது வழக்கு இழுத்துட்டே இருக்கும். அது இன்னொரு 10 வருஷம் கூட ஆகலாம். அப்போ அது வரைக்கும் இவங்க வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸாக தான் சுற்ற முடியும். ஓகே சார், இதை தயவு செஞ்சு அதை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்லாதீங்க சார். ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தைக்கே வந்துட்டு அர்த்தம் வேற மாதிரி மாறி போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய தோணுது. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை இல்லை, அவங்கள கேட்டால் அப்படி தானே சொல்லுவாங்க. அதுதான் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற எல்லாரையும் அப்படி நினச்சிக்குவாங்கல்ல. ஓகே சார், இப்போ அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் படம் ஜெயம் ரவி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யோகி பாபு வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். அதை இப்போ யோகி பாபு ஒரு ஆனந்தவுடன் பேட்டியில் சொல்லியிருக்கேன். யோகி பாபு பற்றி உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக கேட்டாகணும். எப்படி இருக்கும் முதல் படமே வச்சு பண்ணுறது? அது ரிஸ்க் தான். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் யோகி பாபு மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு படம் பண்ணும்போது அது எந்த விதத்தில் உங்கள் லைஃபுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ மண்டேலா மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக ஜெயம் ரவி எடுக்க போகிறதில்ல. ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுக்க போகிறாரு. மண்டேலா படம்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு படம். அது வந்து கமர்ஷியலாக இல்லைனாலும் அந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து ஓட வச்சுது. இப்போ அதே மாதிரி ஒரு படத்தை ஜெயம் ரவி எடுத்துகிட்டு போகிறாருன்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த வகையிலையும் பிஸ்னஸ் வகையிலையும் உதவி இல்லாத ஒரு நடிகரை வச்சுட்டு எப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருங்கன்னு நமக்கு புரியல. ஓகே, அதை பற்றி இன்னும் பேசணும்னு தான் தோணுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தோடனே ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசுகிறாமே அப்படின்றதுனால எப்படியே விட்டுறலாம். விக்ரம் சுகுமாரன் அவர் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். படத்துக்காக ஒரு ஒர்க் போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சைட் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் அடுத்த படம் சூரிய வச்சு பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த படம் வேறு யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கும். ஒரு படம் பண்ணிவிட்டு அல்லது ஒரு 2 படம் பண்ணிவிட்டு வாய்ப்பு இல்லாமல் சுற்றுற குடும்பம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து அவருக்கு கீழே இப்போ ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு
ஏதாவது ஒரு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். பண ரீதியாக கஷ்டம், மன ரீதியாக கஷ்டம், மரியாதை ரீதியாக கஷ்டம், உறவினர்களுக்கு மத்தியில் கஷ்டம். ஸோ இப்படி சுற்றி எங்கே போனாலும் ஏதோ ஒரு குற்றவாளியை மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே தொடர்ந்து ஒருத்தர் இயங்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு 4 படம் பண்ணிவிட்டு பெரிய அளவு சம்பாதிச்சு பங்களா, காரு, பேங்கில் இவ்வளோ வசதி அப்படின்னா இந்த சமூகம் அமைதியாக இருந்துடும். ஒரு 4 படம் பண்ணார், நல்லா சம்பாதிச்சார், நல்லா தானே இருக்கார் அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த சமூகம் வந்து ஒரு குற்றவாளியாக பார்த்துட்டே இருக்கும். அப்போ அடுத்த படம் எப்போ அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான் அவருக்கு வந்து இப்படி ஒரு முடிவை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ளே போய் சேர்ந்துருக்காரு. அதான் அப்போ எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கும். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று ஃபேமிலி, வெற்றிமாறன் கூட அவரை தன்னோட கூப்பிட்டுருக்காருலாம் சொல்கிறாங்க. என்னோட சேர்ந்து படம் பண்ணலாம் வாங்க. ஏன்னா படம் பண்ணும்போது நீங்கள் போயிருங்க, மற்ற நேரங்களில் இருங்கலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 பேருமே பாலு மகேந்திராட்ட ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. பட் அவர் ஏதோ ஈகோ ஒன்று தடுக்கும். ஸோ அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பாவம், அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே சார், வாடிவாசல் படம் வந்து ட்ராப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வாடிவாசல் ட்ராப் ஆயிடுச்சுன்னா வெற்றிமாறனும் சிம்பு சாரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லை, அது பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு எல்லா நடிகர்களும் பயப்படுறது என்னென்னா, இவர் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பார். ஆரம்பிக்கிறது தெரியும், முடிக்கிறது அவருக்கே தெரியாது. ஸோ அது சூர்யா வெளியேறினதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. சூர்யா வந்து நீங்கள் எனக்கு கிளியர் கட்டாக சொல்லுங்கள், இந்த படத்தை இப்போ ஆரம்பிப்பேன், இப்போ முடிப்பேன்னு சொல்லுங்கள், நான் டேட் தரேன். நீங்கள் ஆரம்பிச்சிடலாம், வாங்க பார்த்துக்கலாம்னா நான் வரமாட்டேன். அதனால தான் வாடிவாசல் இப்போ ட்ராப் ஆகிருக்கு. இப்போ சிம்புட்ட போனாலும் அதுதானே சொல்லுவார். சிம்பு ஒரு படம் பண்ணிவிட்டு சும்மா இருந்தாருன்னா வெற்றிமாறன் கூடயே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் 6 வருஷம் கூட இந்த படம் எடுங்க, நான் இருக்கேன்ட்டு. அவர் பல படங்களை இப்போ கமிட் பண்ணிட்டார். அவருக்கே டேட்டு கொடுக்குற அளவுக்கு இப்போ சூழல் இல்லை. வரிசையாக ஒரு 4 படம் கையில் வச்சுருக்காரு. இப்போ அவர் வெற்றிமாறனோட சேரும்போது அவருக்கும் நீங்கள் டேட்டு சொல்லணும்ல. சார் எனக்கு 3 மாதம் டேட்டு வேணும், 6 மாதம் வேணும் சொல்லணும்ல. அதை சொல்கிற இடத்துல வெற்றிமாறன் இருக்காரான்னு தெரியல. அதை பொறுத்து தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார், ஒரு சைடு வந்துட்டு இந்த டப்பிங் இஷ்யூ நம்ம சின்மை மேமோடது போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு சைடு சோஷியல் மீடியாவில் டான்ஸ் மாஸ்டர் இஷ்யூ வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி திட்டுறாங்க, எப்படி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அது ஆக்சுவலாக என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் நடக்குது, அதை பற்றி ஏதாவது? நான் பல இன்டர்வியூவில் அதை பற்றி பேசிட்டேன். திரும்ப கிளிப் மாதிரி ஒப்பிச்சதே ஒப்பிக்க வேண்டியதாக நம்ம ஆடியன்ஸ்க்காக. ஆமாம், இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு சங்கத்திற்குள் நடக்கிற பிரச்சனை. இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய சங்கங்கள் இருக்குது. எல்லா சங்கத்துலேயும் அடிதடி இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உள்ளே போனீங்கன்னா தலைவரோட சண்டை போடுவாங்க, செயலாளரோட சண்டை போடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே கட்டி உருளுவாங்க. அப்படி தான் இது நடந்திருக்கு. இது ஏன் ஹைலைட்டாக மாறுச்சுன்னா, லியோங்கிற ஒரு படம் தான். இப்போ அந்த படம் தொடர்பாக ஒரு பிரச்சனை அங்கே அவங்க முன் வைக்கும்போது அது மீடியாவில் ஒரு செய்தியாக மாறுது. என்னென்னா, அந்த படத்தில் ஒரு 2000 பேர் ஆட வச்சாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கல. அதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாவார்? இவங்க கேள்வி எழுப்புறவங்க எந்த அடிப்படையில் எழுப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க எங்கேயோ சங்கத்தில் சண்டை போடுறது வெளியில் பல அரசியல்வாதிகள் பேசுவதற்கு காரணமாக மாறிடுச்சு. அவங்க எல்லாமே அரசியல் ரீதியாக விஜய் எதுக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஒரு கண்டென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி சார் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்? அதுதான். இப்போ 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அதுக்கு விஜய் என்ன அவருடைய வேலையை ஆடிட்டு போகிறது. அந்த படத்தோட அவரான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அதில் வந்து நீ சம்பளம் வாங்கினியான்னு ஒருத்தர் இப்போ கேட்க முடியாது. இப்போ டான்ஸ் மாஸ்டரான தினேஷ் தான், அவர் தான் இந்த சங்கத்துலேயும் இருக்கார். இந்த சாங்குக்கும் அவர் தான் கொரியோகிராஃபரு. அவர் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு, அது மட்டும் உறுதியாக புரியுது. எப்போ முடியும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சீசனாக நாங்கள் வந்துட்டு ஒரு சங்கமாக சண்டை போட்டுக்குவோம், எல்லாம் ஜாலியாக என்ஜாய்? இல்லை, இந்த மாதிரி சண்டைகள் வருங்க, அடித்தடி வரும். ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது இவங்க அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இப்போ அந்த டான்சர்ஸ் யூனியனில் எலெக்ஷன் ஏதோ வரப்போகுது போல இருக்கு. அதுக்காக இவங்க இப்போலேருந்தே டியூன் பண்ணுறாங்க. நான் வந்தால் எல்லாம் சரியாயிடும், இவர் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை தேர்தல் வந்து கல்யாண் மாஸ்டர் வந்து உட்காந்தாருன்னு வைங்களேன், தினேஷ் ஆரம்பிப்பார் இது. ஓகே, ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே சண்டை மாதிரி தான். ஓகே சார், லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் சேர்ந்து படம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையாது? ஆனால் ஆக்சுவலாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்டு ஒரு 5 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருந்தார். ஓகே, பட் இவருக்கு அடுத்தடுத்து லைனப் இருக்குது. இப்போ என்னென்னா, அடுத்து கைதி டியூ பண்ணணும், இப்போ இந்த படம் பண்ணிகிட்ருக்காரு, கூலி பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கடையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து எனக்கு எப்போ படம் பண்ணுறேன் ஏன்னா மாஸ்டர் டைம்லேயே கொடுத்த அட்வான்ஸ் இது. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க நீங்கள் அட்வான்ஸை வச்சுக்கிங்க, நம்ம படம் பண்ணுறதை அப்புறம் பண்ணலான்னு திருப்பி கொடுத்துட்டாரு.
இப்போ அவங்க தான் வந்து அமீர் கான்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு வேளை இது வந்து இரும்பு கை மாயாவி படம்னு சொல்கிறாங்க. அது இவரும் ஹிந்திக்கு போகணுன்னு ஆசைப்படுவார்ல. ஏற்கனவே அட்லி போயிட்டாரு, அதுதானே உச்சம். இப்போ அடுத்து இவர் அங்கே போயிட்டாருன்னா இவர் ஒரு மன நிறைவாக இருக்கும். ஆனாலும் இப்போ உடனே போக முடியாது. இவருக்கு வந்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருக்குது. கைதி 2 முடிக்கணும், அடுத்து ரோலாக்ஸ் படம் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வேற ஒரு சைடு வந்து அவர் 10 படம் தான் பண்ணுவேன்னு சொல்றாரு. எத்தனை படம்னு விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கோம். எத்தனை படம் ஐயோ முடிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி. இல்லை, அதெல்லாம் சும்மா அரசியல்வாதிகள் வாக்குறுதி மாதிரி தாங்க. இப்போ 10 படமும் ஹிட் ஆகிடுச்சு வைங்க, 11வது படத்துக்கு ஒருத்தர் வருவார். விஜய் வந்து ஜனநாயகன் படமே கடைசி படமாக இருக்குமாங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. அப்படியா? நாங்கள் இல்லை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, யோ அரசியலில் தோத்தா திரும்பி வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் லோகேஷ் கனாரு. அவர் 10ங்கிறாரு. ஒருவேளை 10 ஹிட் ஆயிடுச்சுங்க, நீங்கள் இங்கே எங்களை விட்டு போகக்கூடாது வாங்கன்னு பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வைங்க, வந்து தானே ஆகணும். அல்லது இல்லைங்க 7 படத்துலேயே இவர் வந்து ஒரு 2 படம் வரிசையாக ஃப்ளாப் ஆகுதுன்னு வைங்க, இண்டஸ்ட்ரியிலே யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் 10 படத்தையே முடிய முடியாது. அப்போ அது மாதிரி சிக்கல்லாம் இருக்குல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.